கடகராசிக்கு செய்வின பாதிப்பு இருந்தா என்னென்ன அறிகுறிகள் இருக்குன்றத நம்ம இந்த பதிவுல பார்க்கலாம். ரொம்ப அன்புக்கு ஏங்குறவங்க கடகராசிக்காரர்கள். அப்படியேப்பட்டவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த லவ்ல கண்டிப்பா ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். அதாவது அவங்களுடைய ஆப்போசிட் பீப்புளால ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது கண்டிப்பாக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, லவ்ல பிரச்சனை வந்தோடனே போயிட்டு அந்த பொண்ணு என் பக்கமாக வரணும், அந்த பையன் என் பக்கமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இவங்க ஏதாவது ஒரு இடத்துல போயிட்டு செய்வினை செஞ்சிடுறாங்க. ஸோ அதனால் இவங்களுக்கு லவ்வர்ஸால் செய்வினை பாதிப்பு வரத்துக்கான ஒரு சூழ்நிலை அதிகமாக இருக்குது கடகராசிக்காரர்களுக்கு. அது மாதிரி நிறைய விஷயங்கள்ல, அதாவது நல்லா பிஸ்னஸ் போயிட்டுருக்கு, அந்த பிஸ்னஸ் ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சுங்க. நல்லா பீக்கில் போயிட்டு இருந்துச்சு, நல்லா ஹையாக போயிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு பார்த்தா கம்பெனியே சேல்ஸ் பண்ணுற நிலைமைக்கு வந்துட்டோம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. இது எல்லாமே செய்வினைக்கான அறிகுறிகள் தான். வீட்டில் சாமி கும்பிடணும்னு நினச்சி எல்லாம் பூஜை பாத்திரம் எல்லாம் வாஷ் பண்ணி எல்லாம் க்ளீன் பண்ணி லேடிஸ்ங்க என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாம் பண்ணி வச்சுருவாங்க. ஆனால் அந்த விளக்கேற்றுற போகிற நேரத்தில் விளக்கேற்றவே முடியாது, சமைக்கவே முடியாதுங்க. எது சமைச்சாலுமே வேண்டா வெறுப்பாக சமைக்கக்கூடிய, ஏன்னா எப்போ ஒரு அன்பாக சமைச்சாதான் அந்த உணவு டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லுவோம். அப்படி இருக்கும்போது அந்த சமைக்கிற உணவில் இந்த டேஸ்ட்டே இல்லாமல் போகிறதுக்கான ரீசன் விருப்பமே இல்லாமல் சமைக்கிறது. நிம்மதியான உறக்கம் தூங்கியே ரொம்ப நாள் ஆச்சு. கெட்ட கனவுகள் ரொம்ப பார்த்துட்டே இருக்கேங்க. எப்போ பாரு கெட்ட கெட்ட கனவு வருது. ஷூட் பண்ணுறாங்க, ஓடுறேன், ஓடியாடுறேன், மலை மேலே ஏறி இறங்குறேன், பாம்பு துரத்துது, எப்போ பார்த்தாலுமே பாம்பு துரத்துது. இந்த மாதிரி ஒரு கனவு. ஏன் நாகம் துரத்துதுன்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு செய்வினை இருக்குது, அதுலேருந்து நீ பார்த்துக்கோ அப்படின்னு உங்களுக்கு எச்சரிக்கிறதுக்கு தான் நாகங்கள் எப்போவுமே கனவுல வரும். கேம் சேஞ்சர் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நாகசக்தி அல்வாக்கு ஜோதிடர் கோமலகாந்தி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு என்னன்னா, ஒரு குடும்பத்தில், அதாவது ஒரு வீட்டில் செய்வினை இருந்ததுன்னா என்னென்ன பாதிப்புகள், என்னென்ன அறிகுறிகள் தென்படும்ன்றதை தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஏன்னா இப்போ எங்கே பார்த்தாலுமே செய்வினை 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 தான். எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் செய்வினை இல்லாமல் இருக்கிறது இல்லை. எல்லாருமே பார்த்தீங்கன்னா இப்போ சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட செய்வினை செஞ்சிடறாங்க. இப்போ ஒரு பக்கத்தில் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒருத்தவங்க வீட்டு பக்கத்தில் பைக் நிறுத்தி இருந்தால் கூட அந்த பைக் ஏன் நிறுத்தினேன்னு சொல்லி பக்கத்து வீட்டுக்காரன் கேட்டாவே அவனுக்கு செய்வினை வேடான்ற மாதிரி செய்வினை செஞ்சு ஏதாவது ஒரு பாதிப்புக்குள்ளாக்கிடுறாங்க. ஸோ அந்த செய்வினை இருந்தால் அந்த வீட்டில் என்னென்ன அறிகுறிகள்லாம் தென்படும், அவங்களுக்கு எல்லாம் என்னென்ன பாதிப்புகள் வரும்ன்றதை தான் நம்ம இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். கடகராசிக்கு செய்வினை பாதிப்பு இருந்தால் என்னென்ன அறிகுறிகள் இருக்குன்றதை நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம். கடகராசினாவே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. நீர்ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். ரொம்ப அன்புக்கு ஏங்குறவங்க கடகராசிக்காரர்கள். அப்படியேப்பட்டவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த லவ்ல கண்டிப்பாக ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். அதாவது அவங்களுடைய ஆப்போசிட் பீப்புளால ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது கண்டிப்பாக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, லவ்ல பிரச்சனை வந்தோடனே போயிட்டு அந்த பொண்ணு என் பக்கமாக வரணும், அந்த பையன் என் பக்கமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இவங்க ஏதாவது ஒரு இடத்துல போயிட்டு செய்வினை செஞ்சிடுறாங்க. ஸோ அதனால் இவங்களுக்கு லவ்வர்ஸால் செய்வினை பாதிப்பு வரத்துக்கான ஒரு சூழ்நிலை அதிகமாக இருக்குது கடகராசிக்காரர்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய 8ஆம் வீடுன்னு பார்த்தீங்கன்னா கும்பராசிக்காரர்களால் நிறைய பிரச்சனைகள் வரத்துக்கான ஒரு சூழ்நிலையும் கடகராசிக்காரர்களுக்கு அதிகமாக இருக்குது. அதே மாதிரி இந்த பெரியப்பா பசங்க, சித்தப்பா பசங்க, அதாவது இந்த பங்காளி வழியிலையும் செய்வினை வைக்கிறதுக்குரிய ஒரு பாதிப்பு அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது கடகராசிக்காரர்களுக்காக தான் இருக்கும்னு சொல்லுவேன். அது மாதிரி நிறைய விஷயங்கள்ல, அதாவது நல்லா பிஸ்னஸ் போயிட்டுருக்கு, அந்த பிஸ்னஸ் ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சுங்க. நல்லா பீக்கில் போயிட்டு இருந்துச்சு, நல்லா ஹையாக போயிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு பார்த்தா கம்பெனியே சேல்ஸ் பண்ணுற நிலைமைக்கு வந்துட்டோம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. இது எல்லாமே செய்வினைக்கான அறிகுறிகள் தான். அதே மாதிரி எது சாப்பிட்டாலுமே ஜீரணம் ஆகாது, செரிக்காது, டிசென்ட்ரி ப்ராப்ளம், அடிக்கடி லூஸ் மோஷன் வரும். இது எல்லாமே செய்வினைக்கான அறிகுறி. அது மட்டும் இல்லாமல் வீட்டில் சாமி கும்பிடணும்னு நினச்சி எல்லாம் பூஜை பாத்திரம் எல்லாம் வாஷ் பண்ணி எல்லாம் க்ளீன் பண்ணி லேடிஸ்ங்க என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாம் பண்ணி வச்சுருவாங்க. ஆனால் அந்த விளக்கேற்றுற போகிற நேரத்தில் விளக்கேற்றவே முடியாது. ஏதாவது ஒரு தடங்கள் அவ்வளோ பண்ணவங்களுக்கு அந்த விளக்கேற்றது ஒரு 2 நிமிஷம் வேலை. ஆனால் அதை என்ன பண்ணுவாங்கன்னா, சோம்பேறித்தனமாக என்னால் விளக்கேற்றவே முடியல, ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது, நாளைக்கு ஏற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் படுத்துடுறது. அதே மாதிரி சோம்பேறித்தனன்ற ஒரு விஷயத்த அதிகமாக கொடுத்துரும். சமைக்கவே முடியாதுங்க. எது சமைச்சாலுமே வேண்டா வெறுப்பாக சமைக்கக்கூடிய, ஏன்னா எப்போ ஒரு அன்பாக சமைச்சாதான் அந்த உணவு டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லுவோம். அப்படி இருக்கும்போது அந்த சமைக்கிற உணவில் இந்த டேஸ்ட்டே இல்லாமல் போகிறதுக்கான ரீசன் விருப்பமே இல்லாமல் சமைக்கிறது. காலையில் எழுந்துக்க மாட்டாங்க. காலையில் ஒரு 8 மணிக்கு 10 மணிக்கு எழுந்துப்பாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாமே செய்வினைக்கான அறிகுறிகள்.
செய்வினை இருக்கும்போது நிம்மதியாக வந்து ஒரு குலதெய்வம் கோயிலுக்கு கூட போக முடியாது. குலதெய்வம் கோயிலுக்கு போகணுன்னாவே தடங்கல் தான். குலதெய்வம்னு சொல்ல வரல, பக்கத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு கோயிலுக்கு போகணும்னு நினச்சாலுமே அங்கேயும் தடங்கல் வரத்துக்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்குது. நிம்மதியான உறக்கம் தூங்கியே ரொம்ப நாள் ஆச்சு. கெட்ட கனவுகள் ரொம்ப பார்த்துட்டே இருக்கேங்க. எப்போ பாரு கெட்ட கனவு வருது. ஷூட் பண்ணுறாங்க, ஓடுறேன், ஓடியாடுறேன், மலை மேலே ஏறி இறங்குறேன், பாம்பு துரத்துது, எப்போ பார்த்தாலுமே பாம்பு துரத்துது. இந்த மாதிரி ஒரு கனவு. ஏன் நாகம் வந்து துரத்துதுன்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு செய்வினை இருக்குது, அதுலேருந்து நீ பார்த்துக்கோ அப்படின்னு உங்களுக்கு எச்சரிக்கிறதுக்கு தான் வந்து நாகங்கள் எப்போவுமே கனவுல வரும். அந்த மாதிரி நாகங்கள் கனவுல வரும்போது புரிஞ்சிக்கலாம் ஏதோ செய்வினை பாதிப்பு நமக்கு இருக்குது, அதனால தான் இந்த நாகங்கள் கனவுல வருதுன்னு சொல்லிட்டு நீங்கள் உணரலாம். அதே மாதிரி வீட்டில் இருக்கிற இந்த எலக்ட்ரானிக் ஐட்டம்லாம் இருக்குது பாருங்கள், அதாவது ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், ஏசி, இது எல்லாமே ஒன்று மாற்றி பிரச்சனையை உண்டு பண்ணிகிட்டே இருக்கும். ஒரு நாள் ஏசி ரிப்பேர் ஆச்சுன்னா அடுத்த நாள் வாஷிங் மிஷின் ரிப்பேர் ஆகும், அதுக்கு அடுத்த நாள் ஃப்ரிட்ஜு, அதுக்கு அடுத்த நாள் டிவி. இந்த மாதிரி ஒவ்வொரு எலக்ட்ரானிக் பொருட்களும் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணிகிட்டே இருக்கும். அப்போவே தெரிஞ்சுக்கலாம் என்னன்னே தெரியலடாப்பா, மாற்றி செலவு வச்சுட்டே இருக்குன்னா அது கண்டிப்பாக செய்வினைக்கான அறிகுறிகள் தான். அதே மாதிரி வீட்டில் வளர்க்குற இந்த பெட் அனிமல்ஸ், அதாவது நாய், பூனை, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இறந்துடும். இது நல்லா தானே இருந்துச்சு, இது எப்படி இறந்துடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா உங்களுக்கு வர அந்த பாதிப்பை அந்த நாய் ஏற்றுக்கோன்னு சொல்லுவாங்க. அந்த பூனை வளர்க்குற பிராணிகள் வந்து நமக்கு நன்றி விசுவாசத்தோட இருக்குமா, அதனால நமக்கு வர பாதிப்பை முதல்ல அட்டாக் ஆகுறதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த வளர்ப்பு பிராணிகளுக்கு தான். ஏன் ஒரு மீன் வளர்த்தா கூட அந்த மீன் கூட இறந்துரும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இந்த மீன் வளர்க்குற மீனும் பார்த்தீங்கன்னா இறந்துடுறது. இது எல்லாமே செய்வினைக்கான அறிகுறிகள் தான். இது இருக்கும் போதே நம்ம தெரிஞ்சுக்கலாம், ஓ ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. ஏன்னா நான் வாங்கிட்டு வந்து போடுற மீன் 2 நாள் கூட தங்க மாட்டேங்குது, அந்த மீன் இறந்துடுது. ஃபுட்டு போடுறோம், க்ளீன் பண்ணுறோம், தண்ணியில் அவ்வளோ நாங்கள் பார்த்து வச்சுக்கிறோம், ஆனால் என்னன்னே தெரியல, ஃபிஷ் டேங்க்கில் ஃபிஷ் போட்டாவே இறந்துடுதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க சொல்லி. இது எல்லாமே செய்வினைக்கான ஒரு அறிகுறியாக தான் இருந்துட்டுருக்கு. அதே மாதிரி தூங்கும் போது நைட்டில் கரெக்டாக அந்த 12 மணிக்கு எழுந்துக்கிறது, 1 மணிக்கு எழுந்துக்கிறது, ஏதோ ஒரு அழுகிற குரல் கேட்கறது, அமானுஷ்ய வாய்ஸ் வந்து முனைவிட்டே, காது பக்கத்தில் ஏதோ முனைவிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். இது எல்லாமே செய்வினைக்கான ஒரு அறிகுறியாக தான் இருந்துட்டுருக்கு. இப்படிலாம் இருந்தாவே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் ஏதோ செய்வினை இருக்குது நமக்கு, அதை எப்படி நம்ம எங்கே போய் தீர்க்கிறது அப்படின்றத நீங்கள் தேட ஆரம்பிக்கலாம். கடகராசிக்காரர்களுக்கான பரிகாரம். கடகராசிக்காரர்களை என்ன பண்ணுறீங்கன்னா, ஏதாவது ஒரு, அதாவது இந்த நீர்ஸ்தலம் இருக்குல்ல, நல்ல வந்து இந்த ராமேஸ்வரம் போகிறது, இல்லை இந்த காசி போகிறது, அந்த மாதிரி காசி போயிட்டு புனித நீரில் நீராடிட்டு வாங்க. இல்லை ஏதாவது ஒரு கடலில் போயிட்டு, திருச்செந்தூர் கடலில் கூட போய் குளிச்சுட்டு வரலாம். அந்த மாதிரி போய் கடலில் குளிச்சுட்டு நீங்கள் அந்த ட்ரெஸ்ஸை அங்கேயே விட்டுட்டு வேறு ட்ரெஸ் போட்டுட்டு வரும்போது உங்களுடைய அந்த அமானுஷ்யத்துலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கான ஒரு சூழ்நிலையை அது உண்டு பண்ணி கொடுக்கும். அதெல்லாம் பண்ணிட்டு வந்தோம் உங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னா தாராளமாக திரையில தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க, என்னை அணுகுங்க. உங்களை செய்வினையினுடைய பிடியிலிருந்து மீட்டெடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. கண்டிப்பாக உங்களுடைய செய்வினை பாதிப்புலேருந்து நான் உங்களை சரி பண்ணி கொடுப்பேன்.